ரொம்ப அந்யோன்யமாக என்னை வந்து ராஜான்னெல்லாம் கூப்பிட மாட்டார். ராசா நல்லா இருக்கேப்பா, உள்ளுக்கு வரலாமா, நான் பிரசாத் ஸ்டுடியோ உள்ள வரலாமா? மேடையில் பேசிய இசைஞானி இளையராஜா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் நடந்த ஒரு சுவாரஸ்ய நிகழ்வை பகிர்ந்தார். ஒரு நாள் அண்ணன் பிரசாத் ஸ்டுடியோவுக்கு வந்தார். அப்போ அவர் என்னை அழைத்து, ராசா நான் உள்ள வரலாமா என்று கேட்டார். அவர் கேட்டதும் என் கண்கள் கலங்கிடுச்சு. நான் சொன்னேன், அண்ணா உங்களை பார்க்க தவம் கிடக்குறாங்க, நீங்களா இப்படி அனுமதி கேட்கிறீங்க? உண்மையிலேயே என் கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. உடனே சொன்னேன், உள்ள வாங்க அண்ணா என்று உணர்வோட்டத்துடன் பேசினார் இசைஞானி. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. எனக்கு கண்ணீர் வருது. என்ன வார்த்தை கேட்கறாரு ஒரு, என்னன்னா இதுக்கெல்லாம் காத்திருக்காங்க, எவ்வளவு தவம் கிடந்திருக்கணும் உங்களை எல்லாம் பேசினார்கள். ஏன்னா அவங்கெல்லாம் ஸ்டாண்ட் இல்லாமல் பேசினாங்க. நான் ஸ்டாண்டில் ஏறி பேசுகிறேன்னால நான் அவங்களோட ஒரு சிறுவனாக இருந்து இங்கே பேசுகிறேன். இவ்வளவு நேரம் காத்திருந்ததுனால் தொண்டை கட்டி இருக்கிறது. அதையும் கட்டி வச்சுருக்கீங்க, அவுத்து விடுங்கன்றீங்களா? இது வாலி சாரினுடைய டைலாக். சின்ன வயசில் வந்து பாஸ்கரும் நானும் வந்து அண்ணனுடைய படம் வந்து தங்கப்பதுமை போடி நாயக்கனூரில் ரிலீஸ் ஆகிருந்தது. அப்போது ஸ்டேஜ் அப்பியரன்ஸ்க்காக அண்ணா வந்திருந்தாங்க. அப்போது பண்ணைப்புறத்தில் வந்து நான் பிறந்த ஊரில் வந்து ஒரு ட்ராமா தியேட்டர் ஒன்று இருந்தது. காந்திஜி தீண்டாமை ஒழிப்பு கிராம முன்னேற்ற சங்கம் என்ற பேருக்கு அந்த சங்கத்துக்கு சொந்தமான ட்ராமா தியேட்டர். அதில் ட்ராமா நடத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டிஆர் மகாலிங்கத்திலேருந்து அதில் ட்ராமாவும் கச்சேரிகளும் நிறையா நடக்கிறது அதில் ரொம்ப வழக்கம். அவர் போடி நாயக்கன் ஒரு தியேட்டர் அப்பியரன்ஸ்க்காக வந்தவர் இங்கே பண்ணைப்புறத்துக்கு வந்து மக்களை சந்திக்கிறார்கள் என்று தகவல் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மைக்கு வந்து பாஸ்கர் தான் அரேஞ்ச் பண்ணணும். மைக்கு வந்து பாஸ்கர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த பண்ணைப்புறம் வீதிகளில் வந்து அந்த ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து உள்ளே வர்றதுக்கு, ஊருக்குள்ளே வர்றதுக்கு புழுதி பறக்கும், வெறும் மணல். அதில் தூரத்தில் 2-3 காரு வந்தது. அப்புறம் வண்டி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். போடி தியேட்டரில் அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தார். நாங்களாம் சின்ன பசங்க இப்போ விளையாண்டுட்டுருக்கோம். பாஸ்கர் வந்து மைக் அரேஞ்ச் பண்ணோம். போய் பாஸ்கர் வந்து என்ன பண்ணார், மைக் அரேஞ்ச் பண்ணுறப்போ அவர் தொட்டுட்டார். மைக்கு பக்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி போயிட்டு தொட்டுட்டார். அடுத்த நாள் ஃபீவர், 3 நாள் ஃபீவரில் இருந்தார். அப்படி பார்த்த எங்களுடைய அண்ணா சிவாஜி கணேசன் அவர்கள் 3 நாள் ஃபீவருங்க பாஸ்கருக்கு. பின்னாடி வந்து அண்ணா படத்தில் நடிக்கிறதுக்கு வரப்போ, என்னை சந்திக்கிறதுக்கு வரப்போ இதெல்லாம் சொன்னால் அப்படியே, டேய் பசங்களா நீங்கள் அப்படிப்பட்டவங்களாடா அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்யோன்யமாக என்னை வந்து ராஜான்னெல்லாம் கூப்பிட மாட்டார். ராசா நல்லா இருக்கேப்பா, உள்ளுக்கு வரலாமா, நான் பிரசாத் ஸ்டுடியோ உள்ளே வரலாமா? அண்ணா உள்ளே வந்துக்கிட்டு, அண்ணா உள்ளே வந்திருக்காரு. நான் உள்ளே கம்போசிங்கில் இருந்தேன், ரூமில் இருந்து வெளியே வரேன். அண்ணா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ பதறி அடிச்சுட்டு நான் வெளியே வரேன். வரும்பொழுதே வந்து, எப்பா ராசா நான் உள்ளே வரலாமா? எனக்கு கண்ணீர் வருது. ஏன்னா இப்போ என்ன வார்த்தை கேட்குறாரு ஒரு, என்னன்னா இதுக்கெல்லாம் காத்திருக்காங்க, எவ்வளவு தவம் கிடந்திருக்கணும் உங்களையெல்லாம் இங்கே வந்து வர்றதுக்கு. உன்னை பற்றி நிறையா சொல்கிறாங்கப்பா. அண்ணா சொல்கிறவங்க சொல்கிறதெல்லாம் கதையெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்களுமாண்ணா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு. ஒரு தடவை வந்து அவர் இப்போது மருது மோகன் எடுத்திருக்கக்கூடிய இந்த பணி வந்து அவருடைய ஜென்மம் சாபல்யமாயிடுச்சு. நான் புக்கை ஒரு வார்த்தை கூட நான் படிக்கலை. ஆனால் படித்தவர்கள் சொன்ன அபிப்பிராயங்களை வைத்து கொண்டு பார்க்கும் பொழுது, இன்று அவர் பேசிய இந்த பேச்சை கேட்ட பொழுது இவர் மேல் இருந்த மதிப்பு வந்து எனக்கு மிகவும் அதிகமாக ஆகிவிட்டது. இவரை வைத்து என்னுடைய ஆசையை இங்கே சொல்லுகிறேன். ஒரு நாள் முழுக்க சிவாஜியை பற்றி பேசுங்கள் என்று சொல்லி உட்கார்ந்து அனைவரும் தமிழ்நாடு முழுக்க ரசிகர்களை வரவழைத்து அதை கேட்க வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.